எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட அப்பாச்சி ஸ்பார்க் சீரீஸ்க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். போன வீடியோவோட தொடர்ச்சியா ஸ்பார்க் தி டெஃபினிட்டிவ் கைட் புத்தகத்திலிருந்து நாம இப்போ பார்ட் 2 பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஸ்பார்க்கோட அஸ்திவாரமான ஆர்டிடிகள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு கிளஸ்டர்ல நோட்ஸ்க்கு நடுவுல டேட்டாவை எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா ரியல் டைம் டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு பார்ப்போம். கடைசியா உங்க ஸ்பார்க் பயணத்துல நீங்க எப்படி மாஸ்டர் ஆகலான்னு சில டிப்ஸ். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். ஸ்பார்க்கோட கோர், அதாவது அதோட இதயத்துல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதுதான் ஆர்டிடிஸ். போன பார்ட்ல நாம டேட்டா ஃப்ரேம்ஸ் மாதிரி ஹை லெவல் ஏபிஐஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு சூப்பரான காரோட வெளிப்புறம் மாதிரி பார்க்க அழகா, யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த காரோட பானட்டை திறந்து உள்ள இருக்கிற பவர்ஃபுல் என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். பாருங்க, ஸ்பார்க் ஏபிஐல இப்படி பல லேயர்ஸ் இருக்கு. நாம இது வரைக்கும் பார்த்த டேட்டா ஃப்ரேம்ஸ் எல்லாம் மேல இருக்கிற ஹை லெவல் ஏபிஐஸ். ஆனா அதுக்கெல்லாம் கீழே அடிப்படையா இருக்கிறது இந்த லோ லெவல் ஏபிஐஸ் தான். நாம இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இத புரிஞ்சுக்கிட்டாதான் ஸ்பார்க்க முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அந்த இன்ஜினோட மையப்பகுதியே இந்த ஆர்டிடி தான், அதாவது ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட். சரி, இந்த பேர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டட்னா உங்க டேட்டாவை சின்ன சின்னதா உடைச்சு பல மெஷின்கள்ல பிரிச்சு வச்சிடும். ரெசிலியன்ட் அப்படின்னா ஒருவேளை ஒரு மிஷின் ஃபெயில் ஆனா கூட உங்க டேட்டாவுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸ்பார்க் அது அப்படியே மீட்டுடும். முக்கியமான விஷயம், ஆர்டிடிகள் இம்மியூட்டபிள், அதாவது ஒரு தடவை உருவாக்கிட்டா அதை மாத்தவே முடியாது. ஏதாட்டு மாற்றம் பண்ணணும்னா அதிலிருந்து புதுசா ஒரு ஆர்டிடியை தான் உருவாக்க முடியும். இது டேட்டாவை ரொம்ப பாதுகாப்பா வைக்கும். ஓகே, அப்போ ஒரு கேள்வி வரும். எப்போ ஆர்டிடி யூஸ் பண்ணணும், எப்போ டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பண்ற பெரும்பாலான வேலைகளுக்கு டேட்டா ஃப்ரேம்ஸே போதும். அது ஈஸி, வேகமாவும் இருக்கும். ஆனா சில ஸ்பெஷல் நேரங்கள்ல டேட்டா மேல உங்களுக்கு முழு கண்ட்ரோல் தேவைப்படும். உதாரணத்துக்கு, ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான அல்காரிதம் எழுதும்போதோ இல்ல டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட வழியில பார்ட்டிஷன் பண்ணணும்னு நினைக்கும் போதோ அப்போ நீங்க ஆர்டிடிக்கு போகலாம். அது உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். சரி, இப்போ ஸ்பார்க்கோட அடித்தளமான ஆர்டிபி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ ஒரு பெரிய கிளஸ்டர்ல நிறைய மெஷின்ஸ் இருக்கு. அதுங்களுக்கு நடுவுல தகவலை எப்படி திறமையா ஷேர் பண்றதுன்னு பார்க்கலாமா? இது ஸ்பார்க்கோட வேகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிராட்காஸ்ட் வேரியபிள்ஸ். இத சிம்பிளா ஒரு பொது அறிவிப்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய லுக்கப் டேபிள் இருக்குன்னு வைங்க. அத ஒவ்வொரு டாஸ்க்கும் மறுபடி டிரைவர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலா டிரைவர் என்ன பண்ணும்னா, அந்த டேபிளை ஒரே ஒரு தடவை கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா மெஷினுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். அப்புறம் எல்லா ஒர்க்கர்ஸும் அந்த டேட்டாவை அங்க லோக்கல் மெமரியில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதனால நெட்வொர்க்ல தேவையில்லாத டிராஃபிக் குறையும், வேலையும் வேகமா நடக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நடுவுல இருக்கிற டிரைவர் நோடு அந்த பிவி, அதாவது பிராட்காஸ்ட் வேரியபிள எல்லா எக்ஸிக்யூட்டர் நோட்ஸ்க்கும் ஒரே ஒரு தடவை தான் அனுப்புது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கும் திரும்ப திரும்ப டிரைவரை தொந்தரவு பண்ண தேவையில்லை. இதனால பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். பிராட்காஸ்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அக்யூமுலேட்டர்ஸ். இத ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா உண்டியல்னு நினைச்சுக்கோங்க. கிளஸ்டர்ல இருக்கிற ஒவ்வொரு ஒர்க்கரும் அவங்கவங்க வேலையை முடிச்சுட்டு அந்த உண்டியல்ல சின்ன சின்னதா கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு ஒர்க்கர் எத்தனை எரர்ஸ் பார்த்துச்சோ அந்த கவுண்டை அந்த உண்டியல்ல போடும். கடைசியில டிரைவர் அந்த உண்டியல திறந்து மொத்தமா எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு பார்த்துடும். இங்க பாருங்க, இந்த படத்துல எல்லா எக்ஸிக்யூட்டர்ஸும் அவங்களோட அப்டேட்ஸை டிரைவர்ல இருக்கிற அக்யூமுலேட்டருக்கு அனுப்புறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, மொத்த டேட்டாவுல எத்தனை தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க, இல்லனா ஒரு வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ண. இந்த மாதிரி மொத்தமான ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அக்யூமுலேட்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுவரைக்கும் நாம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை, அதாவது பேட்ச் டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ இருக்கிற உலகத்துல டேட்டா அப்படி நிக்கிறது இல்லையே. சோஷியல் மீடியா ட்வீட்ஸ், சென்சார் ரீடிங்ஸ்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி முடிவே இல்லாத டேட்டா ஸ்ட்ரீமை ஸ்பார்க் எப்படி ஹேண்டில் பண்ணது? வாங்க பார்க்கலாம். இது ஒரு பெரிய சேலஞ்ச் தானே. யோசிச்சு பாருங்க, ஒரு காமர்ஸ் சைட்ல ஒவ்வொரு செகண்டும் வர ஆர்டர்ஸ் இல்ல ஒரு லைவ் வீடியோவோட கமெண்ட்ஸ் எப்படி அப்பப்போவே அனலைஸ் பண்றது? டேட்டா நிக்காம வந்துகிட்டே இருக்கும்போது அதை எப்படி ப்ராசஸ் பண்றது? இந்த கேள்விக்கு ஸ்பார்க்கோட ஸ்மார்ட்டான பதில் தான் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரீமிங். இது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா.
இது என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து வர டேட்டா ஸ்ட்ரீம முடிவே இல்லாத ஒரு டேபிள் மாதிரி பாக்குது. அதாவது அந்த டேபிள்ல புதுசா ரோஸ் ஆட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குது. இதனால என்ன நன்மைனா, நம்ம பேட்ச் டேட்டாவுக்கு யூஸ் பண்ண அதே டேட்டா ஃப்ரேம் ஆபரேஷன்ஸ அப்படியே ஸ்ட்ரீமிங் டேட்டாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் இவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? ஒன்னு, நீங்க பேட்ச் ப்ராசஸிங்க்கு எழுதின அதே கூட கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இல்லாம ஸ்ட்ரீமிங்குக்கும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இது ஃபால்ட் டாலரண்ட். நடுவுல ஒரு மிஷின் ஃபெயில் ஆனா கூட ஒரு டேட்டா கூட மிஸ் ஆகாம கரெக்டா ஒரு தடவை மட்டும் ப்ராசஸ் ஆகுறது ஸ்பார்க் பாத்துக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம். சரி, நாம இப்ப முக்கியமான 3 விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பார்க் டெவலப்பரா நீங்க மாறுறதுக்கு இது எப்படி உதவும்னு பார்க்கலாம். சோ, இன்னைக்கு நாம என்னென்ன கத்துக்கிட்டோம்? 1. ஸ்பார்க்கோட ஃபவுண்டேஷனான RDDகள். இது நமக்கு முழு கண்ட்ரோல் கொடுக்கும். 2. ப்ராட்காஸ்ட் வேரியபிள்ஸ் மற்றும் அக்யூமுலேட்டர்ஸ் மாதிரி ஷேர்டு வேரியபிள்ஸ். இது பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண உதவும். 3. ரியல் டைம் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கான மாடர்ன் வழியான ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரீமிங். இப்போ உங்க கையில ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி பேட்ச் டேட்டாயும் சரி ரியல் டைம் டேட்டாவும் சரி ஹேண்டில் பண்றதுக்கான முக்கியமான டூல்ஸ் இருக்கு. இதை வச்சு நீங்க முதல்ல சால்வ் பண்ண போற ரியல் டைம் டேட்டா ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட அடுத்த வீடியோல ஸ்பார்க்கோட இன்னும் அட்வான்ஸ்டான விஷயங்களான மெஷின் லேர்னிங், கிராஃப் ப்ராசஸிங் பத்தியெல்லாம் பார்க்க போறோம். சோ அதை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.